ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு செந்தில் சார்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எல்இடி டிவியிலேருந்து என்ன மாதிரியெல்லாம் ஆடியோ அவுட்புட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் புதுசாக டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் கனெக்ஷன்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக ஒரு எல்இடி டிவியிலேருந்து அனலாகாகவும் அவுட்புட்டு வெளில எடுக்கலாம், டிஜிட்டலாகவும் அவுட்புட் வெளில எடுக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனலாக் அவுட்புட்டும் ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டும் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எந்த ஒரு ஆடியோ சிஸ்டத்தோடையும் உங்களால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போது அனலாகில் என்ன மாதிரி அவுட்புட்ஸ் அதுலேருந்து எடுக்க முடியும்னு சொல்கிறேன். அனலாகாக ஃபஸ்ட்டு வயர்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக உங்களால் வயர்லெஸ்ஸாக அவுட்புட்டை எடுக்க முடியும். ஸோ ப்ளூடூத் இருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ஏவின்னு சொல்லுவாங்க, ஒன்று ஆர்சிஏ பின் வழியாவோ இல்லை ஹெட்ஃபோன் ஜாக் வழியாவோ லைன் அவுட்புட்டாக கொடுப்பாங்க. இது ரொம்ப பழைய டிவியில் வரும், இப்போ உள்ள டிவியில் வரதில்லை. அடுத்தது ஹெட்ஃபோன் ஜாக். இது இப்போ வர டிவிகளில் கூட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுவும் பழைய டிவியில் இருந்தது, ஆனால் இப்போ வர டிவிலையும் சில டிவிகளில் இதை தர்றாங்க. ஸோ உங்களுக்கு இந்த அனலாக் அவுட்புட்டில் ஏதாவது ஒரு அவுட்புட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒன்று ப்ளூடூத், இல்லைன்னா ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், இல்லை ரெண்டுமே இருந்தாலும் கூட ஓகே தான். அதே மாதிரி இதை விட முக்கியமாக டிஜிட்டல், இப்போ நியூ ஏஜில் இருக்க டிஜிட்டல் அவுட்புட் ஒரு 3 டைப்பில் நார்மலாக தர்றாங்க. ஒன்று ஆப்டிக்கல் வழியாக தருவாங்க, ஆப்டிக்கல் கேபிள்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்டிக்கல் கேபிள் வழியாக ஒரு அவுட்புட் தருவாங்க. ரெண்டாவது கோஆக்சல் கேபிள் வழியாக அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. தேர்டு ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட், அது ஹெச்டிஎம்ஐ வழியாக கொடுத்துருப்பாங்க. ஹெச்டிஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹெச்டிஎம்ஐ இருக்குது அப்படின்னா அதில் ஹெச்டிஎம்ஐன்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஏஆர்சின்னு போட்டிருப்பாங்க. ஏஆர்சினா ஆடியோ ரிட்டர்ன் சேனல், 2 வேயாக ஒர்க் பண்ணும். அது இன்புட்டு ஆடியோ போகிறதும் இல்லாமல் அவுட்புட்டும் அது வழியாக உங்களால் ஆடியோவை எடுக்க முடியும். அதுலேயே என்ஹான்ஸ்டு ஏஆர்சின்னு ஒன்று இருக்குது, என்ஹான்ஸ்டு ஆடியோ ரிட்டர்ன் சேனல், இஏஆர்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்டிஎம்ஐ ஆர்க்கோ இல்லை இஆர்க்கோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஓகே தான். 4 அவுட்புட்டில் ஏதாவது ஒரு அவுட்புட் மஸ்ட்டாக வச்சிங்க. ஏன்னா டிஜிட்டல் அவுட்புட் வழியாக அப்படின்னா உங்களால் ஹை குவாலிட்டி ஆடியோவை கேட்க முடியும். டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ், அட்மாஸ்ன்னு சொல்லுவோம், டால்பி அட்மாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஹை குவாலிட்டி ஆடியோலாம் அனலாக் வழியாக உங்களால் கேட்க முடியாது. அனலாக் வழியாக நார்மல் ஸ்டீரியோ தான் வரும். இந்த டிஜிட்டல் அவுட் வழியாக அப்படின்னா உங்களால் அந்த ஹை குவாலிட்டி ஆடியோவை உங்கள் ரிசீவர் வழியாக கேட்க முடியும். ஸோ டிஜிட்டல் அவுட் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் புதுசாக டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த அனலாகில் ஒரு அவுட்புட்டும் டிஜிட்டலில் ஒரு அவுட்புட்டும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. டிஜிட்டலில் ஹெச்டிஎம்ஐ இஆர்க் இருந்தால் ரொம்ப பெட்டர், இல்லைன்னா ஆர்க் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிறீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.